தூத்துக்குடி மாவட்டத்தில் ஸ்டெர்லைட் ஆலைக்கு ஆதரவு தெரிவித்து போராட்டம் நடத்த அனுமதி இல்லை என காவல்துறையினர் தெரிவித்திருக்கிறார்கள். 2018ஆம் ஆண்டு பொதுமக்கள் போராட்டம் காரணமாக நீதிமன்ற உத்தரவின்படி இந்த ஸ்டெர்லைட் ஆலையானது மூடப்பட்டிருக்கிறது. ஆலையை திறக்க வலியுறுத்தி ஆதரவாளர்களோ நலசங்கங்களோ போராட அனுமதி இல்லை என காவல்துறையினர் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள். மேலும் உத்தரவை மீறி போராட்டத்தில் ஈடுபடுவோர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் காவல்துறையினர் எச்சரிக்கை விடுத்திருப்பதாக அண்மை தகவலை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் மணிகண்டன் வழங்க கேட்கலாம். வணக்கம் மணிகண்டன், காவல்துறையினருடைய இந்த எச்சரிக்கை குறித்தான கூடுதல் விவரங்கள். வணக்கம் திவ்யா. தூத்துக்குடி மாவட்டத்தில் கடந்த 22 ஆண்டுகளாக செயல்பட்டு வந்த ஸ்டெர்லைட் ஆலை கடந்த 2018ஆம் ஆண்டு பல்வேறு அமைப்புகள் போராட்டம் நடத்தி வந்த நிலையில் மூடப்பட்டது. இந்த போராட்டத்தின் போது காவல்துறை நடத்திய துப்பாக்கி சூட்டில் 13 பேர் உயிரிழந்தனர். இதையடுத்து ஸ்டெர்லைட் ஆலையை மூட தமிழ்நாடு அரசு உத்தரவிட்ட நிலையில் மீண்டும் ஸ்டெர்லைட் ஆலையை திறக்க வேதாந்த நிறுவனம் பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது. இந்த நிலையில் வேலையில்லா திண்டாட்டம் அதிகரித்து வருவதால் தொழிற்சாலையை மீண்டும் திறக்குமாறு மாநில அரசை கேட்டு இன்று சுமார் 30,000 பேர் கலந்து கொண்டு தூத்துக்குடியில் போராட்டம் நடத்த திட்டமிட்டிருந்தனர். INTUC, தமிழ்நாடு எழுச்சி தொழிலாளர் நலச்சங்கம், உள்ளூர் மீனவர்கள் உள்ளிட்ட பல்வேறு சங்கங்கள் இந்த போராட்டத்துக்கு அழைப்பு விடுத்திருந்தன. இந்நிலையில் தூத்துக்குடியில் ஸ்டெர்லைட் ஆலையை மீண்டும் திறக்க கோரி நடத்தப்பட இருந்த இந்த போராட்டத்திற்கு காவல்துறை திடீரென அனுமதி மறுத்துள்ளது. தூத்துக்குடியில் நேற்று 2ஆம் கட்ட அமைதி பேச்சுவார்த்தை நடைபெற்றது. அதில் நீதிமன்றத்தை அணுகி நீங்கள் போராட்டத்திற்கு அனுமதி பெறுமாறு சங்கங்களுக்கு காவல்துறை அறிவுறுத்தியது. ஆனால் மாவட்டத்தில் வேலையில்லாமல் தவிக்கும் தொழிலாளர்களின் அவலநிலை குறித்து அரசின் கவனத்தை ஈர்க்கவும் ஸ்டெர்லைட் உள்ளிட்ட மூடப்பட்ட தொழிற்சாலையை திறக்க கோரியும் பல்வேறு தொழிற்சங்கங்கள் பங்கேற்று இந்த போராட்டம் நடத்த திட்டமிடப்பட்டது. கூடுதலாக விவசாயிகளின் விளைபொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலை அமல்படுத்த வேண்டும். மேலும் உண்ணாவிரத போராட்டத்தை மேற்கொள்ள திட்டமிடப்பட்ட நிலையில் உத்தரவை மீறி சட்டவிரோதமாக போராட்டம் நடத்தினால் சட்டப்படியான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என காவல்துறை தரப்பில் கடுமையான எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. திவ்யா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன்.